சித்ரகுப்தா, சித்ரகுப்தா, ஆத்திர அவசரத்திற்கு ஆள் இல்லாமல் எங்கேதான் போய் தொலைந்தானோ? சித்ரகுப்தா, சித்ரகுப்தா. வாசக்கையினுடைய பரமா போற்றி, பக்தர்களின் உயிர் குடிக்கும் பாசக்காரா போற்றி, எருமை நானுடைய யமனே போற்றி. போட்டி எல்லாம் இருக்கட்டும், எங்கே போய் தொலைந்தாய்? அதை சொல் முதலில். சுவாமி, உங்கள் எருமை மாடு காணாமல் போய்விட்டது. என்ன? என் எருமை மாடு காணாமல் போய்விட்டதா? ஆமாம் சுவாமி, அதை தேடித்தான் சென்றிருந்தேன். உங்கள் எருமை மாடு புழு கிடைக்காமல் இழைத்து விட்டது. ஏறக்குறைய கழுதை மாதிரி ஆகிவிட்டது. சரி, கிடைத்ததா கிடைக்கவில்லையா? கிடைத்து விட்டது, கிடைத்து விட்டது பிரபு, கிடைத்து விட்டது. தமிழ்நாடு கேரள எல்லையில் கிடைத்து விட்டது. தமிழ்நாடு கேரள எல்லையா? அங்கே சென்றது? அங்கேதான் சாமி இப்பொழுது அறிக்கை நிறைய கிடைக்கிறது. அங்கு போய் வசதியாக மேய்வதற்காக எருமை சென்று விட்டது. ஆமாம், அறிக்கைகளா? அது என்ன அறிக்கைகள்? எல்லாம் அணையை பற்றி தான் சுவாமி. இப்போது அறிக்கையிலே ஒரு அணை அளவிற்கு ஏறிவிட்டது. கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டேன். வதந்திகள் வாழ்முளைத்து வாழ்க்கையோடு விளையாடுவதாக கேள்விப்பட்டேன். 142 அணை பலமாக இருக்கிறது. நீரை தேக்கலாம், இருக்கிறதை பார்க்கலாம். நடை வாயனம், பேச்சுவார்த்தை, நீதிமன்றம், நீர்ப்பாயம், யானை அழிந்துவிடும், ஓடிவிடும், ஆண் கரைந்துவிடும், உணவுப் பொருள் அனுப்பாது, நீர் கொடுக்காது. சித்ரகுப்தா, இது மிகவும் ஆபத்தானது. சித்ரகுப்தா, இதே கூச்சல் தான் பிரபு. போற போக்கை பார்த்தால் யமலோகத்திலேயே இடநெருக்கடி வந்துவிடும் போல இருக்கிறதே. ஆமாம் சுவாமி, இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. இழுத்து வா அந்த அணை கட்டிய வெள்ளைக்காரனை. அதுதான் சரி, அவனைத்தான் கூட்டி வர வேண்டும். அவனா இவன்? வெள்ளைக்காரனை இழுத்து வர சொன்னால் போயும் போயும் கருவாப்பை எடுத்து வந்திருக்கிறீர்கள். வெள்ளைக்காரன் தான் சுவாமி. அணை கட்ட அலைந்து அலைந்து கருவாயனாக மாறிவிட்டான். ஏ மானிடனே, உன் பெயர் என்ன? என் பெயர் பென்னி குயிக். நான் ஒரு என்ஜினியர். எவ்வளவு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப ஏன் இழுத்துட்டு வந்து இம்சை பண்றீங்க? உன்னை எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்ட போகிறேன். என்னது விசாரணை இல்லாம தண்டனையா? இதுதான் இப்பொழுது லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஸ்டைல். முதலில் தீர்ப்பை சொல்லிவிடுவோம், அதற்கு பிறகு விசாரணை. அணையை கட்டியது நீதானே? ஆமா, என் தலைமையில் தான் அணை கட்டினோம். அட, ஏன் தான் கட்டி தொலைஞ்சீங்க? எங்க தலையை போட்டு உருட்டுறதுக்கா? அது ஒரு பெரிய வரலாறு. வரலாறா? அஜித் அப்பவே நடிக்க ஆரம்பிச்சாரா? அப்பெல்லாம் தமிழ்நாட்டுல தண்ணியே கிடையாது. இப்ப மட்டும் என்ன, பாலாறு தேனாறு ஓடிட்டு இருக்குது. தமிழகமே தண்ணி இல்லாம தவிச்சுது. விவசாயம் பண்ண முடியல. மக்கள் எல்லாம் கூலி வேலைக்கு வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. பர்மாவிலையும் மலேயாவிலையும் ரப்பர் தோட்டத்துல கூலி வேலை பார்க்க போனாங்க. பிஜியில கரும்பு தோட்டத்துல கூலி வேலை பார்க்க போனாங்க. இலங்கையில தேயிலை தோட்டத்துல கூலி வேலை பார்க்க போனாங்க. மொத்தத்துல மக்கள்லாம் கூலி வேலை பார்க்க கிளம்பி போனதுல தமிழ்நாடே காலியாயிருங்கிற நிலைமை. தமிழ்நாடு காலி ஆயிட்டா வரி யாரு கட்டுறது? அதனாலதான் எங்க விக்டோரியா மகாராணியோட அரசாங்கம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாட்டுல ஜீவநதியே இல்ல, விவசாயம் பண்ண முடியல. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகிற பேரியாரோ அப்படியே போய் கடல்ல கலந்து வீணாகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆத்துக்கு குறுக்க ஒரு அணையை கட்டி திருப்பி விட்டா இங்க தமிழ்நாட்டுல 2 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கறதுனால அணை கட்ட முடிவு பண்ணோம். அப்ப இந்த அணை கட்டினதே தமிழ்நாடு பாசனத்துக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல. அப்ப அங்க விவசாயமே இல்ல. ஆனா அணை கட்டுறதுல ஒரு சிக்கல். அணை கட்ட வேண்டிய இடம் திருவிதாங்கூர் சமஸ்தானம்.
தமிழ்நாடு ஆங்கில ஆட்சியின் கீழே. அதனாலதான் திருவிதாங்கூர் ராஜா கூட பேசி 999 வருஷத்துக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டோம். 8000 ஏக்கர் நீர்பரப்பு நிலம், தண்ணி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு குத்தகைக்கு எடுத்தோம். அசையாம அடிக்கிறான் பார். உள்ளதான் சொல்றேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு சொந்த மாதிரி. இடையில சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 999 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டோம். அப்போ அந்த அணை இந்த பாத்திரத்துக்காக அதுல சந்தேகமே இல்ல. 2 லட்சம் ஏக்கர் விவசாயம். அதனால தமிழ்நாட்டுக்காக கட்டினது அந்த அணை. சரி, அணையை ஒழுங்காக கட்டினீர்களா இல்லை கமிஷன் எதுவும் அடித்து விட்டீர்களா? இவங்க விவரமில்லாத வேலையா தாமி? இப்ப மட்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்துச்சுன்னா கமிஷன் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா நாசூக்கா நன்கொடை வாங்கிடுவாங்க. எனக்கு இந்த இடத்தில் தான் சந்தேகமாக இருக்கிறது. 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த இந்த வெள்ளைக்காரன் தமிழகம் பஞ்சம் போக ஏன் அணை கட்ட வேண்டும்? சாமி, அப்ப இவன் பின்னால இப்படி ஏதாவது தகராறு வரட்டும்னு தான் அணை கட்டினான்னு சொல்றீங்களா? சித்திரகுப்தா, இது சற்றே யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? அது ஒண்ணும் சாதாரண அணை இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்களோட ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்து கட்டினதியா? 1000 பேருக்கு மேல செத்து போயிருக்கிறாங்க அணை கட்டும் போது. தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன நடக்குதுங்க? அந்த அணையை வச்சு என்ன நடக்குது? தயவு செய்து எனக்கு அதை சொல்லுங்க நீங்க. அடே மானிடா, நீ கட்டிய அணையால் பூலோகத்தில் பெரிய புரட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. ஓ, சித்திரகுப்தன் சும்மாதான் வேலை இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கிறான். அவனை இழுத்து பூலோகத்தில் போய் என்ன நடக்கிறது என்று நீயே போய் பார்த்து வா. தன்னே தானே 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 நானே தன்னே தானே தானே தானே. சித்திரகுப்தா, நீங்க எங்க பார்த்தாலும் ஒரே கட்டடமா இருக்கு. நல்வாழ்வை நோக்கி நாடு நடைபெறுகிறதுப்பா, நாடு ஒளிர்கிறது. அது இருக்கட்டும், இங்க ஒரு குளம் இருந்துச்சு, அது எங்க? அந்த குளம் தானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பார்த்தீங்க, கார்பரேஷன் கட்டடம் அங்கதான் கட்டியிருக்காங்க. மேற்க ஒரு குளம் இருந்துச்சுன்னு, ஒரு பெரிய குளம். அதுல அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, வானொலி நிலையம் அங்கதான் கட்டியிருக்காங்க. கிழக்கு ஒரு பெரிய ஏரி இருந்துச்சையா, கடல் மாதிரி இருக்குமே, உலக நேரி. ஹைகோர்ட் அங்கதான். ஆமா, இந்த ஊர்ல மொத்தம் 46 கம்மா இருந்துச்சு, அதெல்லாம் இருக்குதா? எல்லாத்தையும் ஹவுசிங் போர்டு காலனியா கட்டிட்டாங்க. 10 பிளாட் போட்டு வித்துட்டாங்க. இல்லையா? தமிழ்நாடு பூரா 60,000 கம்மாயும் கொலையும் ஏரியுமா இருந்ததுயா. அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. நல்ல வேலை. எல்லாத்துலயும் தனியார் கல்லூரி நடக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் நடக்குது, கல்லூரி வியாபாரம் நல்லா நடக்குது. என்னையா சொல்ற? இருக்கிற குளத்துல எல்லாம் கட்டடத்தை கட்டி விட்டாங்கன்னா தண்ணி எங்க தேக்குவாங்க? அதை பத்தி பெரியார் கால்வாயில தண்ணி வந்தா அதை எங்க தேக்குவாங்க? மழை பெஞ்சா தண்ணி எங்க தேக்குவாங்க? மொத்தத்துல குடிக்கிற தண்ணிக்கு என்ன செய்வாங்க? கவலையா படாதையா, குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் வேற ஏற்பாடு இருக்குது. என்ன? 1 லிட்டர் 10 ரூபா வாங்கி குடிச்சுக்கலாம். குடிமக்களுக்காக வேண்டி 60 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு குவார்டர் அதையே குடிச்சிட்டு தர்றாங்க. வெளிநாட்டுக்காரங்க இவங்க தண்ணியவே உறிஞ்சி இவங்க கிட்டயே வித்து சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க சந்தோஷமா வாங்கி பாட்டில குடிச்சிட்டு தர்றாங்க. பாவிகளா? ஆமா, இங்க ஒரு 2 நதி ஓடுச்சு. அந்த நதி தானே வைகை நதி. வைகையாறு. இது வாய்க்காலா ஓடிக்கிட்டு இருக்குது. அழகர் ஆத்துல இறக்கும் போது அப்பப்போ அது வரும். திருவாள் நதி எங்க இருக்குன்னு காணவே காணா தேடிட்டு இருக்காங்க. நதியவே காணாமா? ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் விட்டா தமிழ்நாடே காணா போயிடும். தன்னே தானே தானே. யாரை நம்பி நான் பிறந்தேன்,
போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஐயா வணக்கம். ஐயோ எனக்கெல்லாம் வணக்கம் சொல்றாங்களே, ஏதோ விவகாரம் போல இருக்கே. எங்கேயா போறீங்க? ஐயோ திரும்பவும் அவசரமா கேட்கிறாங்களே. ஐயா அவ்வளவு முக்கியமா எங்கேயா கிளம்பிட்டீங்க? இந்த மம்பட்டிய அடகு வைக்க போறேன். போறது இருக்கிறது ஒரு மம்பட்டி, அதையே அடகு வைக்க போற. இதுல உனக்கு சகுன வேற. இந்த மம்பட்டியை அடகு வச்சு என்ன செய்ய போற? டிவிஎஸ் கம்பெனி வாங்க போறேன். பசியா பசி, மழையும் இல்ல ஒண்ணும் இல்ல, பெரியார் வாய்க்காலையும் தண்ணி இல்ல, என்ன செய்யறது? மழை ஏன் பெய்யல? எந்த சாமி குத்தமோ தெரியல. சாமி குத்தம் இல்லையா, ஆசாமி குத்தம். அதே மழையை மொட்டை அடிச்சுட்டானா மழை எங்கயா பெய்ய. ஐயா நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல. கழுதைக்கும் கல்யாணம் கூட பண்ணி வச்சான். என்னது கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம்? கழுதைக்கு கல்யாணம் படிச்ச கழுதை குட்டி தானே வரும், மழை எப்படி வரும்? ஒரு வித்துவான கூப்பிட்டு வயலின் வாசிக்க சொன்னான். ஏதோ அமிர்தவர்ஷினி ராகமா. அப்பையும் கூட ஒன்னே மழை வந்துச்சா? இருந்த 1-2 மேகமும் ஓடி போயிடுச்சுயா. அது சரி, அதை விடு. இந்த வைகை நதி எங்க இருந்து வருதுன்னு தெரியுமா உனக்கு? அது தெரியாதா? எங்க பாட்டி சொல்லியிருக்கேன். உங்க பாட்டி இதெல்லாம் சொல்லுதா? விவரமான பாட்டிக்கே போல் இருக்கு. எங்க பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. நீ பார்த்த நடந்துச்சா? அப்ப பிரமாண்டமான விருந்து, லட்டு பூந்தி சிலேபி அல்வா இப்படி வகை வகையான பலகாரம், அடை வடை நெய் ரோஸ்ட். எச்சி ஒழுகுதுப்பா, வேலை சொல்லு. குண்டோதரை தின்னா தின்னுக்கிட்டே இருந்தான். விக்கல் வந்துருச்சு. விக்குச்சா? விக்கிக்கிட்டே இருந்துச்சு. பரமசிவம் பார்த்தாரு. குண்டோதரா கை வை அப்படின்னாரு. குண்டோதரன கைய குமிச்சு வச்சா, வைகை வந்துருச்சு. ஓஹோ, வைகை இப்படிதான் வந்துட்டாங்க. அப்ப வைகையில தண்ணி வரணும்னா யார்கிட்ட கேப்ப? அந்த ஆண்டவன்டத்தை கேட்க. அப்படி போடு. அப்படி இளைச்சவனுக்கு ஈசன் தான் துணை. நல்ல புள்ளி. என்ன அது இப்படி இருக்காங்க? இது இப்படிதான் இருப்பாங்க. மழை வரலைன்னா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. குளத்தை எவனாச்சும் ஆக்கிரமி பண்ணாடா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா டாஸ்மாக்ல தண்ணி கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி வரலைன்னா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. வாய்க்கால்ல தண்ணி வர்றதை பத்தி? வாய்க்கால்ல முதல் மடையில இருக்கிறவன் அங்க ஏதோ கொஞ்சம் தண்ணி வருதுன்ட்டு பேசாம இருந்திருக்கான். கடமடையில இருக்கிறாங்க, அவனுக்கு தண்ணியே ரொம்ப காலமா வரல. அதனால என்ன பண்ணுவேன், இதை பத்தி கவலைப்படுறதையே விட்டுருவேன். இவங்க இப்படியே தெரிவாங்க. இவங்க தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள். அவங்கள போய் பார்ப்போம். வாங்க போவோம். வாங்க வாங்க. தன்னே தானே 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 தன்னே யார பார்க்க போறோம் இப்ப நம்ம? இது நம்ம முதல்ல பார்க்க போறது டீ பார்ட்டி சுந்தரத்தை பார்க்க போறோம். டீ பார்ட்டி சுந்தரம்? ஆமா 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 ஆமா. அவர் பெரிய ஆளு. எப்ப வருஷத்துல பாதி நாள் இங்க இருப்பார். மீதி நாள்ல எங்க இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய ஆளு. இங்க இருக்கிறாரா வெளிநாட்டுல இருக்கிறாரான்னு பாதி நாள் தெரியவே தெரியாது. அவ்வளவு பெரிய ஆளா அவரு? ஆமா, வாய திறந்தா வண்டியா கொட்டிக்கிட்டே இருப்பாரு. அதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய்ன்னு அவருக்கே தெரியாது. டீ குடிக்க டெல்லி வாங்கடா, என் திட்டம் யாருக்கும் புரியாது வந்து கேளுடா. டீ குடிக்க டெல்லி வாங்கடா, என் திட்டம் யாருக்கும் புரியாது வந்து கேளுடா. வணக்கம்ங்க. வாங்கோ வாங்கோ. மொசாம்பிக்ல இருந்து நாளைக்கு வரதா தான் சொன்னேன், அதுக்குள்ள வந்துட்டேன். டீ சாப்பிடல? ஐயோ, உங்க டீ எங்களுக்கு வேணாமியா. ஐயா, மொசாம்பிக்ல இருந்து நாங்க வரல, யமலோகத்துல இருந்து வந்திருக்கிறோம். எவ்வளவுல எதுவும் பிரச்சனையோ ஒரு டீ பார்ட்டி நடத்திடுவோம். ஐயோ, ஜார்ஜ் புஷுக்கு பார்த்தான் போன் பண்ண, ஈரான் விஷயமா ஏதோ பேசணும்னா. ஐயா
இந்த அணை சம்பந்தமா உங்கள்கிட்ட பேசுறதுக்காண்டி வந்தோம். அதுக்குத்தான் நான் கேஸ் போட்டுட்டேனே. கேஸ் போட்டுட்டீங்க, அப்புறம் என்ன செய்ய போறீங்க? இதுக்கு ஒரே தீர்வு, நான் முதல் மந்திரி பிரதம மந்திரி ஆகிறதா? இருந்த ஒரு சீட்டையும் பிடிக்கிட்டு விட்டாங்க. அதுக்கு இன்னும் பேச்சு முடியல. என்ன பண்றது? இவா மதுரையை சிங்கப்பூர் ஆக்கலாம்னு பார்த்தேன், இவாளுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. சரி, என்னதான் செய்யலாம் இருக்கீங்க? ஒரே தீர்வு தான், அவன் பிரதம மந்திரி ஆகிறது. இல்லன்னா இடைக்காலத்துல ஒரு கேஸ போட்டுருவோம்னு. ஒடியாயா ஓடி போயிருவோம். போட்டுருவாங்க. என்ன டீ சாப்பிடாம போறாவா? தன்னே தானே 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 சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது புள்ளி விவரம் புருஷோத்தமன். புள்ளி விவரம் புருஷோத்தமன். ஆமா, புதுசா வந்தவர். சரி, ஆமா, அவரத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் மண்டபத்துக்கு இப்போ தொல்லை தொல்லை தொல்லை. தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை முடியாது, விடமாட்டேன். ஐயா வணக்கம், வாங்க. மக்கள்லாம் இப்ப என் பக்கம் தான் திரும்பி வர்றாங்கன்னு மீண்டும் நிரூபிச்சுட்டாங்க. நான் யாரோடையும் கூட்டணி இல்ல, மக்களோட மட்டும்தான் கூட்டணி. என் மச்சனே மனைவி எல்லாம் தனி அணி. என்னங்க என்னென்னமோ பேசுறாரு. இப்ப இவர் காட்டுறதே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அவர் அப்படித்தான் பேசுவாரு. ஐயா, இந்த அணை விஷயமா பேசணும்னு வந்தோம். அணை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் ஆட்சியை பிடிக்கலான்னு நினைச்சேன். அதுதான் உங்களை ஒண்ணும் கேட்க விட்டையே, விடுங்க. இப்ப என்ன செய்யலாம் அதை சொல்லுங்க. நான் காலையில எந்திரிச்சேன்னா 150 மில்லி காப்பி சாப்பிடுவேன். அதுல 100 மில்லி பால், அதுல 80 மில்லி தண்ணி, 30 மில்லி டிக்காசை, 20 மில்லி ஜீனி. காலையில ஒரு இட்லி, ஒரு வடை, 50 கிராம் சாம்பார், 30 கிராம் சட்னி. மதியம் 200 கிராம் சாப்பாடு, அதுல 2673 பருக்க, 2 அப்பளம், ஒரு ஊறுகாய் துண்டு. சாயந்தரம் ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ். இந்த புள்ளி விவரம் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நானு 24 மணி நேரம். அதாவது 1440 நிமிஷம், அதாவது 86,400 வினாடி உண்ணாவிரதம் இருக்க போறேன். தலைவா, மண்டபத்தை இடிக்க போறாங்களா? புல்டோசர் போடப்பட்டு வந்துட்டு இருக்க. மண்டபத்தை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறியா? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. முடியாது, முடியாது. தன்னே தானே 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 நானே தன்னே இப்ப பார்க்க போறது நடையப்பாவை பார்க்க போறோம். நடையப்பா எங்க இருக்கிறாரோ இங்கதானே எங்கேயாவது இருப்பாரு. ஆளு கொஞ்சம் எமோஷனலான பார்ட்டிப்பா. ஆவுனா நடக்க ஆரம்பிச்சிருவாரு. தேடி கண்டுபிடிக்கணும்ல. பாப்போம். சிறு நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. எம்பேரு நடையப்பா, ஏகப்பட்ட தடையப்பா, எங்கிட்ட உள்ளதல் இத்து நுண்டு படையப்பா. நடையப்பா 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 நடையப்பா. எகிப்தில் நைல் நதி பாய்கிறது, வளம் கொளிக்கிறது. சீனாவிலே யாங்கினி சியாங் பாய்கிறது, செல்வம் செழிக்கிறது. வடநாட்டிலோ கங்கை பாய்கிறது, பிரம்மபுத்திராவோ பெருவெள்ளமாய் ஓடுகிறது. ஆனால் ஐயோ பெரியாரோ, ஐயா வருக வருக, தன்மான சிங்கங்களே வருக. தன்மான தமிழன் என்னோடுதான் என்பதற்கு இதுவே சான்று. நாங்க வந்தது வந்தவர்கள் வாழ்க, சென்றவர்களை பற்றி கவலை இல்லை. அது இல்லைங்க, இந்த அணை சம்பந்தமா பேச வந்தா. அணை அணை இப்போது பிணையாகிவிட்டது. அன்பு சகோதரின் ஆசியோடுதான் அதை மீட்டெடுக்க வேண்டும். என்ன செய்யலாம் இருக்கீங்க? நடக்க போகிறேன். 1.5 ஆண்டு காலம் ஊழல் ஆட்சி எதிர்த்து நடந்தேன். 1.5 ஆண்டு காலம் சிறையில் வாடினேன். வெளியில் வந்தேன், கூட்டணி அமைத்தேன்.
அதிகாரிகளின் சதியை முறியடித்தேன். இப்போது அணையை காக்க நடக்க போகிறேன். ஆபத்து தலைவா, பொதுக்குழுவை கூட்டிட்டாங்களா? பயம் கொள்ளாதே தம்பி, பதறாதே. இதோ தாயகம் காக்க தன்மான தமிழன் புறப்பட்டு விட்டார். ஐயா, இப்பயாச்சும் கார்ல போகையா, கொடிநடையா கிளம்பிடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சமாளிப்பு சந்திரசேகரன். சமாளிப்பு சந்திரசேகர். ஆமா, ஊரா இவங்க ஆளு இருக்கிறாங்க. சரி. ஆனா எத்தனை ஊர் இருக்குதோ அத்தனை கோஷ்டியும் இருக்கு. பாப்போம். பாத்துருவோமா? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இந்தியா பூரா இருப்பாங்கன்னு சொல்றேங்க. அது ஐயா, இந்த அணை விஷயமா பேசலாம்னு வந்தோம். அணை விஷயமாக ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் என்று இருக்கிறோம். எப்பத்தாயா எடுப்பீங்க? வருஷ கணக்கா வாய்தா போட்டுக்கிட்டே இருக்கீங்களே ஐயா. என்கிட்ட ஒரு நல்ல தீர்வு இருக்கு. சொல்லுங்க. இப்ப சொல்ல மாட்டேன், காலம் வரும்போது சொல்லுவோம். நாங்க கலகம் திறந்து வரலையா? அணை விஷயமாக முடிவெடுப்பதற்கு ஒரு கமிட்டி அடிக்க அமைக்கலாம் என்று இருக்கிறோம். இவங்க பஞ்சாயத்தை தீக்கிறதுக்கே இன்னும் 200 வருஷம் ஆகும். ஆனா அப்புறமேல பார்க்கலாம். சொல்லுங்கய்யா. இப்ப நாங்க பார்க்க போறது யதார்த்தம் பொன்னுச்சாமிய. யதார்த்தம் பொன்னுச்சாமி. ஆமா ஆமா. சரி. இவங்க ரொம்ப முக்கியமான ஆளு. ஆனா இவங்க முக்கியமானவங்கன்றது இவங்களுக்கே தெரியாது. ரொம்ப தியாகம் பண்ணவங்க. சரி. அதனால எந்த பிரச்சனையிலேயே இவங்க என்ன சொல்றாங்கன்னு மக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிட வேண்டியதானே? ரொம்ப முன்ஜாக்கிரதையோட ஆலோசிச்சு, சரி, விவாதிச்சு, அப்புறம் படையடிக்க ஆலோசிச்சு, அப்புறம் விவாதிச்சு, அப்புறம் படையடிக்க ஆலோசிச்சு, அப்புறம் விவாதிச்சு ஒரு முடிவு சொல்றதுக்குள்ள பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். வெனிசுலால ஜெயிச்ச சாவேஸ் கட்சி ஜெயிச்சதுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்தணும். சதாம தூக்குல போட்டதை கண்டிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தணும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். என்ன விஷயம்? பெரியார் அணை சம்பந்தமா பேசலாம்னு வந்தோம். அதுக்கு நாங்க ஏற்கனவே அறிக்கை என்பதை கொடுத்துட்டோமே. அறிக்கை கொடுத்துட்டீங்க, ஆனா ஒரு பத்திரிகையிலையும் வரவே இல்லை. என்ன செய்யறது? நாங்க சொல்றதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. நாங்க கொடுக்கறத எந்த பத்திரிகையும் போடுறது இல்ல. சரி விடுங்க, இப்ப சொல்லுங்க, அணை பலமா இருக்கா இல்லையா? இதுக்கு பொறுப்பாதான் பதில் சொல்லணும். கலந்து பேசி கமிட்டி கூடி சொல்றோம். ஐயா, அணையில 142 அடி தண்ணி தேக்கலாமா கூடாதா? இதுக்கும் பொறுப்பாதான் பதில் சொல்லணும். கலந்து பேசி கமிட்டி கூடி சொல்றோம். எப்பயா சொல்லுவீங்க? அவசரப்பட்டா முடியாது. காலம் என்பது மிக கடினமானது. என்ன நான் சொல்றது விளங்குச்சா? ஒண்ணுமே சொல்லலையா? அதான பிரச்சனை. இப்ப நன்னே
என்ன நீங்க இப்படி இழுத்துட்டே போறீங்க? ஒன்னும் ஓடி அடிக்கிற மாதிரி தெரியல. ஒண்ணும் கவலைப்படாத, நம்ம முக்கியமான ஆளுகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, எல்லா பேரையும் சில்லறை அது இது போனது வந்தது இதை பூரா பார்த்தோம்னு வச்சுக்க, தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரே 2 வருஷம் பார்க்கணும். ஐயப்பா, அதனால வேணாம். சரி, முக்கியமானவங்களை மட்டும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது அம்மையப்பனை. அம்மையப்பன். ஆமா 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 ஆமா. அம்மாவை கேட்டுட்டே இவர் மூச்சே விடுவார். ஓ, ஆமா, அடக்கம்னா அடக்கம், அவ்வளவு பெரிய அடக்கம். அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மாவும் நீயே. அட 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 அட, எவ்வளவு அடக்கம்! எத்தனை வணக்கம் போடுறாரு பாருங்க. அது இல்லப்பா, அம்மா எந்த திசையில இருக்கிறாங்கன்னு தெரியாது இல்ல, அதே திசைக்கு ஒரு வணக்கம் போடுறாரு. நமக்கு இல்லையா? அண்ணே வணக்கம். வணக்கம், வாங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்கள்கிட்ட கருத்து கேட்கணும். முக்கியமான விஷயமா? அப்ப அம்மா கிட்ட கேட்கணும். அது இல்லைங்க, இந்த அணை சம்பந்தமா ஏதாவது கருத்து நீங்களா சொல்லுங்களேன். அம்மா ஒண்ணு அணை கட்டலையே, பங்களா தானே கட்டியிருக்காங்க. இல்லங்க, திரைச்சு போயிட்டீங்க. நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்களேன். ஏதாச்சும் நான் சொல்றதா? ஏப்பா, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இருங்க, அம்மாட்ட வேணா போன் போட்டு கேட்டுக்கிட்டுமா? சரி. வணக்கம்மா, வணக்கம்மா, அம்மா வணக்கம்மா. இல்லைங்கம்மா, 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 நானே வர சொல்லமா, அவங்களா தான் வந்திருக்காங்க. ஐயா, உங்க பார்க்கணும்னு வந்தாங்களாம்மா. உங்களை பார்க்க 6 மாசம் ஆகுமா, அப்பாயின்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால என்ன பார்க்க வந்திருக்காங்கம்மா. சரிங்க, சரிங்கம்மா, 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 வணக்கம். சரிங்க, அம்மா பேசிட்டாங்க, அம்மா பேசிட்டாங்க. உங்களுக்கு டாக்ஸில அறிக்கை கொடுத்துருக்காங்க, எடுத்து வந்துட்டுமா? இன்னையா உங்க அம்மா உங்ககிட்ட பேசுனது இவ்வளவு பெரிய விஷயமா? அம்மா பேசுனாலே அவங்களுக்கு திருவிழா மாதிரி. அறிக்கை வந்திருக்கு, பாக்குறீங்களா? நான் மட்டும் ஆட்சியில் இருந்திருந்தால் அணைக்கு மேலே நீரை தேக்கி இருப்பேன். ஏப்பா, கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்க தானப்பா ஆட்சியில் இருந்தீங்க. அம்மா அறிக்கையை குறுக்கே பேசாது, சீரழிஞ்சு போவ. மீண்டும் ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு, அரசை தூக்கி எறிந்து விட்டு ஆட்சி கட்டிலில் அமர்வேன். அணையில் 192 அடி நீரை தேக்குவேன். 192 அடியா? அணையோட உயரமே 172 அடி தானுங்க. அம்மா சொன்னா சொன்னதுதான். அணை 172 அடி, 20 அடிக்கு அணையே இல்லாம நீரை தேக்குவாங்க. அப்படி போடு. தன்னே தானே தானே தானே. பெண்ணே, சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மந்திரமூர்த்திய. மந்திரமூர்த்தி? ஆமா, எந்த மந்திரத்தை போட்டாலும் மேல வந்துருவாரு. சரி. இலக்கியம் பேசுறாருன்னா இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு பயங்கரமான இலக்கியம், அருமையான இலக்கியம். அவரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். எங்கும் இலவசம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் ஓசி என்பது உறுதியாச்சு. சொங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தம்பிகளுக்கு கடிதம் எழுதி ஓதுவோமே. வா தம்பி வா, தமிழர் திருநாளாம் பொங்கலை ஒளிவுடன் கொண்டாடினாயா? தமிழர் வீர விளையாட்டாம் மஞ்சு விரட்டை சென்று வார்த்தாயா? சங்கம் வளர்த்த மதுரையிலே மீண்டும் ஒரு சங்கம் நடந்ததே, சென்று வார்த்தாயா? தமிழ் பெருங்குடி மக்கள் இலவச வேட்டி இலவச சேலை அணிந்து இலவச கேஸ் அடுப்பிலே இலவச அரிசி போட்டு பொங்கலிட்டு இலவசமாய் சினிமாவை இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியிலே சன் டிவி மூலம் பார்த்தார்களே,
அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டாயா தம்பி? பார்த்தோமுங்க, பார்த்தோம். இந்த அணை சம்பந்தமா அணை ஒரு அழகான தமிழ் சொல். தமிழன் காளையை அணைந்தான், பாவை அணைத்தான். அது இல்லைங்க, பெரியார் அணை. பெரியார் எல்லோரையும் தான் அணைத்துக் கொண்டார், எதிரிகளையும் அணைத்துக் கொண்டார். மூதறிஞர் ராஜாஜியை அணைத்துக் கொண்டார், பெருந்தலைவர் காமராஜரையும் அணைத்துக் கொண்டார். அது இல்லைங்க, இந்த அணை விவகாரம். அணைத்தாலே விவகாரம் தான். அணை என்றால் தேக்குதல் மட்டுமல்ல, அரவணைப்பதும் தான். அதனால் தான் அண்டை மாநிலத்தை அரவணைத்து செல்ல முயற்சி செய்கின்றேன். என்ன செய்யலாம் இருக்கீங்க? அதை எத்தனை வருஷமாயா முயற்சி செய்வீங்க? அதை 29ல இருந்து பிரச்சனை இருக்கேயா? அதை ஆண்டவரிடம் தான் கேட்க வேண்டும். ஜீசஸ். நான் அந்த ஆண்டவரை சொல்லவில்லை, தமிழகத்தை ஆண்டவரை சொல்கிறேன். அவர்கிட்ட போய் எப்படிங்க இப்ப கேட்க முடியும்? ஏதாவது சொல்லுங்க. நீதிமன்றம் போவோம், பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம், பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம். பிறகு நீதிமன்றம் போவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம். நீதிமன்றம் போவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம். நீதிமன்றம் போவோம். கங்கை வென்றவனே, கடாரம் கொண்டவனே, சென்று வா தம்பி. தன்னே கடைசியா நம்ம பார்க்க போறது ஆ, அதிரடி ஆண்டியப்பனை. அதிரடி ஆண்டியர். ஆமா, ஆ, ரொம்ப நல்ல மனுஷன். சரி. ஆனா அறிக்கை விட்டாதே அதிரடியா போயிடும். பாப்போம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். எங்கே அணைகள் ஏதும் இல்லையோ, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். பேட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏற்கனவே கண்டபடி பத்திரிகையில் எழுதுறதுனால ஏன் தலை உருளுது? நீங்க ஏதாவது கருத்து சொல்லித்தானங்க ஆகணும். கருத்து சொல்றது சரி, அணை உடைகிற மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் நானா போட சொன்னேன். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு இல்லீங்களா? நல்ல பொறுப்பு. நான் பொறுப்புக்கு வந்த நேரமே சரியில்லை. ஐயா, ஐயா இப்படி சலிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பகுதி பாலைவனமாவே ஆயிருமே. புரியாம பேசாதீங்க ஐயா. நாங்க என்ன தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம்னா சொல்றோம்? பரம்பிக்குளம் ஆழியாறுல தண்ணி தரலையா? சிறுவாணிக்கு தண்ணி தரலையா? அதெல்லாம் சரிங்க. ஆனா இந்த பெரியாறு நீர் மட்டத்தை உயர்த்தலன்னா ஒரு 2 லட்சம் ஏக்கர் தரிசாவே போயிருமேங்க. ஆனா ரொம்ப பழசா போச்சையா. பழசாக இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட முடியுமா? அப்படியே பார்த்தா இந்தியாவுல பாதி கட்டடத்தை இடிச்சாகணும்ல. அணை உடைஞ்சா 5 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஐயா. அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாரு, ஆனா முளைக்கணுமே. பூகம்பம் வர்ற இடத்துல அணை இருக்கு. என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே அந்த இடத்துல 30 தடவை நில அதிர்ச்சி வந்திருக்கு. அணைக்கு ஒண்ணு ஆகலையே. இதுவரை இடியல, இனிமே இடிஞ்சா எங்க மக்களோட நிலைமை என்ன ஆகுறது? இல்லையா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உலகம் பூரா எங்க மக்கள்னு சொல்ற நீங்களா ஏன் இப்படி பேசுறீங்க? வதந்திகள் ரொம்ப கண்டபடி பரவி இருக்கு. ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணணும். என்னங்கய்யா எவ்வளவு காலமையா டீல் பண்ணுறீங்க? அந்த அணையை கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் தான் ஆச்சு. அது பலமா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு 30 வருஷமாயா. எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம். என்ன செய்ய சொல்றீங்க? பேசி தீர்க்க வேண்டியதானே. பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார். நீர்மட்டத்தை 136 அடிக்கு மேல 1 இன்ச்சு கூட ஏத்த மாட்டோம். எங்க மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஐயா. ஐயா, குழப்பம் பண்றவங்க இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. நீங்க தானே ஏதாவது வெற்றிகரமா சமாளிச்சாகணும். எத்தனை ஆளத்தான் சமாளிக்கிறது? எதைத்தான் சமாளிக்கிறது? 136, 142, 136 இல்ல இல்ல, அணை பலமா இருக்கு, அணை பலமா இருக்கு. இடுக்கி மாவட்டம் அழிஞ்சு போயிடும். தீர்ப்பாயம் உள்ளே வரும்.
தம்பி ஆனா பலமா இருக்கா இல்லையான்னு பேசிட்டு இருக்காங்கய்யா. அதுக்கு எதுக்கு நீங்க சத்தம் போடுறீங்க? ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து கேட்டுட்டா போச்சு. அப்படி சொல்லு. அது இல்லப்பா, இவங்க இன்ஜினியர் ஆனா பலமா இருக்கு தண்ணியை தேக்கலாம்ங்கிறாரு. அவங்க இன்ஜினியர் என்ன சொல்றாரு? ஆனா பலவீனமா இருக்கு தேக்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்தியா வானத்துக்கே ராக்கெட் அனுப்புது. ஒரு ராக்கெட்ல 4 சேட்டலைட். ஆனா பலமா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா? அதை கண்டுபிடிக்க ஒரு பெரிய இன்ஜினியர் இங்க இல்லையா? அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்னையா செய்யறது? இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி வெள்ள மனசு பெரியவங்களுக்கு இல்லையில. அதுதான பிரச்சனை. 1008 அரசியல், 1008 பிரச்சனை, 1008 சண்டை. நாங்கெல்லாம் ஒன்னா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கோம். எங்களை பிரிச்சுடாதீங்க, எங்க எதிர்காலத்தை அழிச்சிடாதீங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி சுடர் கலைக்குழு நண்பர்களே. ஒரு அற்புதமான நாடகத்தை வழங்கிய சுடர் கலைக்குழு தோழர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர், நாடறிந்த நல்ல பேச்சாளர் கவிஞர் நந்தலால் அவர்கள் மேடையில் இருக்கிறார். தற்போது நமக்கு நல்லதொரு நாடகத்தை வழங்கிய சுடர் கலைக்குழு தண்டபாணி அவர்களுக்கு மணிவண்ணன் அவர்கள் நூலை பரிசா வழங்குகிறார். அடுத்த தேர்தல் நெருங்கி